திருவண்ணாமலை கிரிவல பலன்கள் பற்றி பார்ப்போம். ஞாயிறு கிரிவலம் பலன்கள். ஞாயிறு கிரிவலம் சிறந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சூரிய பகவான் பூ உலகிற்கு ஏதேனும் ஒரு வடிவில் வந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக இன்றும் திருவண்ணாமலையில் மலையை சூரியன் குறுக்காக கடக்காமல் வலம் வந்து செல்வதை காட்டுகின்றனர். சூரியன் மலையை வலம் வருவது உலகில் வேறு எங்கும் காண முடியாத காட்சி. இந்த ஞாயிறு கிரிவலம் செய்பவர்கள் சிவலோகமாம் திருக்கைலாயத்தில் தேவர்களாய் வீற்றிருக்கும் சிறப்பை பெறுவார்களாம். ஞாயிறு கிரிவலம் செய்தால் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியர் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வழி பிறக்குமாம். திங்கட்கிழமை கிரிவலம் பலன்கள். திங்கட்கிழமை காலை 5:30 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக, அதாவது ராகு காலத்திற்கு முன் கிரிவலம் துவங்கி இடையில் ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதியில் ஏழை கன்னி பெண்களுக்கு பூச்சரம், மஞ்சள், குங்குமம், தாளிச்சரடு, வளையல், வஸ்திரம் முதலான மங்கள பொருட்களை தாம்பூலத்துடன் தானமாக கொடுக்க திருமணத்தடை நீங்குமாம். திங்களும் பௌர்ணமியும் சேரும் தினத்தன்று நீதித்துறையில் உள்ளவர்கள் கிரிவலம் வந்தால் அவர்களுக்கு வாக்கு வன்மையும் வழக்கு வெற்றியும் ஏற்படுமாம். செவ்வாய் கிரிவலம் பலன்கள். செவ்வாய் கிரிவலத்தால் உத்தியோகம் நிமித்தமாய் ஏற்படும் பொறாமை, கலகம், அவமானம், பகையுணர்ச்சி ஆகியவைகள் நீங்கி உத்தியோக உயர்வு, இடமாற்றம், துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவைகளை பெறலாம். புதன்கிழமை கிரிவலம் பலன்கள். புதன்கிழமையன்று கிரிவலம் செய்பவர்களுக்கு ஸ்ரீபூத நாராயண பெருமாளே ஏதேனும் ஒரு வடிவில் துணை வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாராம். இன்றைய கிரிவலத்தால் கலைகளெல்லாம் கசடர கற்கும் திறன் பெறுவார்களாம். நியாயமான உத்தியோக உயர்வும் தொழில் திறமையும் ஏற்படும். வாராக்கடனும் வசூலாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவமும் சந்தான பாக்கியமும் இந்த புதன் கிரிவலத்தால் கிட்டும் என்று கூறப்படுகிறது. வியாழன் கிரிவலம் பலன்கள். குரு தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள். அன்றைய தின கிரிவலத்தின் போது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் யாரேனும் ஒரு குருவின் வடிவிலே வெளிப்பட்டு காட்சி தருவாராம். இந்த குரு தரிசனமானது மயான பூமிகளை கண்டால் ஏற்படும் பயத்தை போக்குமாம். இறந்தவர்களுக்கான இறுதி மரியாதை செலுத்த தவறியவர்களுக்கு பிராயச்சித்த கிரிவலம் இதுவே. வியாழன் கிரிவலத்தால் சகல வித திருமண தோஷங்களும் நீங்குவதுடன் அவர்கள் அடுத்த பிறவியில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக விளங்கும் சிறப்பை பெறுவார்களாம். வெள்ளிக்கிழமை கிரிவலம் பலன்கள். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் இல்லற பெண்களுக்கு லட்சுமி கடாட்சமும் இல்ல இன்பமும் அமைதியும் மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. எதிரிகளால் ஏற்படுகின்ற பில்லி சூனியம், ஏவல் முதலான துன்பங்களை அகற்றி மனக்கோளாறுகளை நீக்க வல்லது இந்த வெள்ளிக்கிழமை கிரிவலம். சனிக்கிழமை கிரிவல பலன்கள். சனி கிரிவலம் கண், காது, சுவாச வியாதிகள் ஆகியவற்றால் அவதிப்படுவோருக்கு சிறந்த நிவாரணத்தை அளிக்க வல்லது. நரம்பு வியாதிகள், பக்கவாத வியாதிகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கிரிவலத்தால் பயன்பெறலாம். இன்றைய தினம் கிரிவல பாதையில் யமலிங்க தரிசனம் செய்வதால் தீராத நோய்களும் தீர்ந்து மரண பயம் நீங்குமாம். அமாவாசை கிரிவலம். அமாவாசை என்பது பூமியில் நிலவு தென்படாத நாளென்றாலும் அதனுடைய ஆகர்ஷண சக்தியால் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நாளாகையால் இந்த அமாவாசை கிரிவலம் சிறப்பானதாக கூறப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருபவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இறைவன் அன்றைய தினம் சந்திரன் கதிர்கள் வாயிலாக உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தமதருளை வழங்கி கொண்டிருப்பதால் அன்றைய கிரிவலம் சிறப்பு மிக்கது என்று கூறப்படுகிறது.